தேவை. நம்ம சேனலோட நோக்கமே மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கடவுள் படைத்த உயிரினங்களையே மிகவும் மோசமான உயிரினம் எதுன்னு தெரியுங்களா? யோசனை சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, தமிழக முதல்வர் மக்களுக்காக நாங்கள் பண்ணுறோம், மக்களுக்காக பண்ணுறோன்னு சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் சுகாதாரத்துறையில் மா சுப்பிரமணியன் அமைச்சராக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. காரணம் என்னென்னா, நான் திருப்பூரில் இருக்கிறேன். திருப்பூர் அவினாசி மருத்துவமனைக்கு போனோம்னா அங்கே எலும்பு டாக்டர் இல்லைங்கிறாங்க. சரி, வேளம்பாளையத்தில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஆஸ்பத்திரிங்கன்னா அங்கே போனோம்னா அங்கேயும் எலும்பு டாக்டர் இல்லைங்கிறாங்க. பெருச்சிப்பாளையம் தான் போகுனாங்க. அது இங்கேருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் பக்கம் வரும். வயதான காலத்தில் அவ்வளோ தூரம் என்னால் போக முடியுமா? அரசு ஆஸ்பத்திரி ஏன் எலும்பு டாக்டர் இல்லாமல் அவினாசியில் வந்து பல வருட காலமாக இருக்குது. எலும்பு டாக்டர் இல்லாமல் எப்படி அரசு ஆஸ்பத்திரி நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. காலில் அடிப்பட்டவங்களாம் எங்கே போவாங்க, என்ன பண்ணுவாங்க? இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடையாதா? இதை வந்து முதலமைச்சருக்கும் மா சுப்பிரமணியத்துக்கும் நீங்கள் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்போது நமக்கு ஒரு விடிவு காலத்தை பிறகு தானே பார்க்கலாம். ஆஸ்பத்திரி இருந்தால் எல்லா விதமான மருத்துவர்கள் இருக்கணும். பெருச்சிபாளையத்தில் எலும்பு டாக்டர் 5 பேர் இருக்கிறாங்க ஒரே இடத்துல. அதில் ஒரு டாக்டர் வந்து பகலில் காலைல 7லேருந்து 12 வரைக்கும், ஒரு 9 மணிக்கு வந்தால் கூட ஒரு 3 மணி நேரம், 10, 11, 12 3 மணி நேரம் இருந்தால் கூட நம்ம எலும்பு டாக்டரை பார்க்கலாம். எலும்பு டாக்டரே இல்லாமல் ஆசிரியர் எப்படி ரன் பண்ணுறாங்க வேளம்பாளையத்துலையும் அவினாசிலையும் தெரியல. இதுக்கெல்லாம் நீங்கள் தான் ஒரு தீர்வு சொல்லணும். இவங்கள கேட்டால் கோயம்புத்தூர் போய் பாருங்கிறாங்க. கோயம்புத்தூர் போக முடியுமா? பெருச்சிபாளையம் போக முடியுமா? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதை வந்து முதலமைச்சரோட கவனத்துக்கு கொண்டு வாங்க. நன்றி மக்களே. அப்புறம் உலகத்திலே மிக கேவலமான உயிரினம் எதுன்னு கேட்டேன்ல, கடவுள் படைச்சதுல மனித இனம்தான். அதாவது நாய் கூட வந்து வயிறு நினைச்சுன்னா விட்டுட்டு போயிடும், அடுத்த நாய் கொடுத்துட்டு போயிடும். ஆனால் மனுஷன் தன் வயிறு நினைச்சாலும் எதுக்கு தான் அவ்வளோ சொத்து சேர்த்துறான்னு தெரிய மாட்டேங்குது. மற்றவங்களுக்கு உதவி மாட்டேங்கிறான். அப்போ கேவலமான இனம் வந்து நாயை விட மோசமான கேவலம் மனிதனம் தானே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.